கைஸ், இன்னைக்கு நம்ம பேட் கிராண்டின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ கட்சின் வருது. என்ன கட்சின்னா, புது இடம், டிவி இல்லை, என்டர்டைன்மெண்ட்டே இல்லை. அதனால நான் என்னோட நெய்பர் வீட்டுக்கு, அதாவது எதிர்க்க வீடு, பக்கத்து வீடு, அந்த மாதிரி வீடுக்கெலாம் போயிட்டு ஏதாவது திருட்டு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். சரி, அவனுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். ஜாய்ஸ்டிக் எப்படிலாம் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. நாங்கள்லாம் எத்தனை ஹாரர் கேம் ஆடி இருக்கோம். எங்கேயும் சரி, இது ஜம்ப்பு பட்டனா, இது குனிற பட்டனா, இது கண்ட்ரோல்ஸு, இது இங்கே எது எங்கெங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றது. ஓகே, இங்கே இல்லை இங்கே ஓகே. இது டிரான்ஸ்பரண்ட்ரி எவ்வளோ வச்சுக்கணும், பட்டர் சைஸு பெருசு. சரி, ஓகே. இப்போ திடீர்னு ஆடை போட்டு விட்டாங்க. சரி, இப்போ அப்படியே போவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிழவிக்கு இவ்வளோ பெரிய மேன்ஷன்னு, அதுவும் ஒன்று கிடையாது, 2. ஒன்று இந்த கிழவிக்கு, ஒன்று இந்த கிழவனுக்கு போல். இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் என் வீட்டுக்கு திருட போகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி, ஓகேடா தம்பி, பார்த்து திருடிக்கோ. சரி, இப்போ என்னன்னா சொல்கிறாங்க, என்னென்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ காட்டிட்டு, சரி இதுதான் கிராண்டோட ஹவுஸு, இங்கே போய் நிற்கணுமா? என்னடா, சரி ஹிண்ட்டு கேட்டு தான் ஆகணும் போல். சரி, ஹிண்ட்டு கேட்டுறேன். முதல்ல இங்கே நடந்துப்போ, இந்த பேஸ்கெட் பால் எடு, அப்புறம் இங்கே இருக்க சேர் எடுன்றாங்க. எடு. இப்போது வீட்டுக்கு திருப்பி போ அப்படின்றாங்க. சரி, வீட்டுக்கு ஓடு ஓட 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 ஓட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே நிற்கணும் போல், புட் டவுனு. இப்போ இன்வெர்டரை யூஸ் பண்ணி பேஸ்கெட் பாலு எக்ஸாமின்னா என்னடா உள்ள ஆக்டு கம்ப்ளீட். சரி, ஒரு ஆக்ட் முடிச்சாச்சாங்க. ஓகே, இப்போ 2வது ஆக்டுக்கு போகிறோம். ஓகே, இந்த கேமில் அடிக்கடி ஆடை போட்டு விட்றீங்க, கடுப்பாக இருக்குது. இந்த ஆடு மட்டும் போடலாம் தான் இந்த கேம் சூப்பராக இருக்குங்க. கிளம்பி ஒரே வீட்டுக்குள்ளே போகுதுங்க. கிளவா என்ன? என்ன ஐயோப்பா, தாத்துறானே? இல்லை அவன் தளர்த்துறான் நம்மளான். கிளம்பி வீட்டுக்குள்ளே இருந்தால் கிளம்ப போகிறான். உன் வீடு இதுடா. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன. ஆனால் இவன் வீடு தான் சேஃப்டியாக நாயெல்லாம் போட்டு வச்சிருக்கான். நாய் நம்மளை கடிச்சிடும். அந்த கேப்பில் இவர் நல்லா பிடிச்சிருவாரு. ஓகே, ஹாய் கிளவே. இதுதான் பேட்டு, வாலிபால் பேட்டு. நம்ம அடி தான் வச்சுருக்கோம் போல். வாலிபால் பேட் வச்சுட்டு நல்லது. கிராணி கிளவி. சரி, இப்போ கிளவியும் ஒரே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம கிராப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, ஓப்பன் த டோர். என்னடா இருக்குது? டிஷர்ட்டு, அப்புறம் இங்கே தான் இருக்கேன் டேக்கு. அப்புறமா இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். சரி, இப்போ பாருங்க, நான் ஓடுற மட்டும் பாருங்கள். அது ஒரு பாட்டுங்க. இப்போ அதான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம போட்டாச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ திருப்பி யார் வீட்டுக்கிட்ட போனப்போ கிளம்ப வீட்டுக்கா. ஓகே, போயிடலாம். கிளம்ப எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். இந்த கிளம்பி என்ன திரும்ப போகணுமா, இவன் வீடை மட்டும் பாதுகாத்துக்காம பக்கத்து தெருவெல்லாம் போய் பாதுகாத்துட்டு வருமா, கிளம்பி வீட்டை போய் பாதுகாத்துட்டு வருமா. இதெல்லாம் தேவையாடா? அவன் அந்த கேப்பில் போகும்போது நான் இவன் வீட்டுக்குள்ளே போய் திருட்டு அப்படியே அழகாக ஓடி வந்துடுவேன். சரி, ஆனால் அந்த நாய் தான் கில்லாடி. அது மட்டும் குறைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்துடுவான். அந்த நாய் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு எப்படி திரும்ப ஓடுவான், நம்மளோட ஸ்பீடாக ஓடுவான். அது எப்படி திரும்ப இருக்கும்? சரி, இப்போ நம்ம போயிட்டான். நம்ம உடனே ஓடிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே தான் காட்டுது ஏதோ. ஓகே, போடா. என்னது? இந்த வாலிபால் பேட்டு கிளவி வச்சுருந்தது. இல்லை, இது குலைக்குதுங்க திருப்பி. அப்பா சமைக்கிற ஒரு
நான் சொன்னல நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டா நம்மளை விட்டுருவோம். சரி வாலிபால் பேட் போட்டாச்சு. அந்த கிளவி இருக்குல்ல அதுக்கிட்ட தீட்டி வச்சுப்பான் போல வாலிபால் பேட். நான் கையில் வச்சுருக்கேன். ஏய் என்ன உன் வீட்டுக்கு வந்து மட்டும் திட்டுற, எங்கள் வீட்டு எதுக்கு வரேன் போ வேலையே இப்போ. சரி இப்போ என்னது இது அது ஃப்ராகைல் என்னடா ஃப்ராகைல்லாம் என்னன்னே தெரில. சரி இப்போ யார் எடுத்துக்கணும்? என்னவா ஒரு பாட்டு போட்டுருட்டுறாங்க இவன் பாட்டு போட்டு டக்குன்னு ஏதோ. சரி திருப்பியும் கிளவியில் தான் திரும்பணும் போல். இந்த கிளவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம். நம்மலாம் எத்தனை ஹாரர் கேம் ஆடிட்டு போகிறோம். சரி இந்த கிளவனா டேய் கிளவா ஏன்டா நான் கரெக்டாக உள்ளே போகும்போது இவனும் உள்ளே போகிறான், டார்ச்சர் பண்ணுறேன். சரி இப்போ நீ கிளவி வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லை கிளவன் வீட்டுக்குள்ளே போகலாமா? ஆனால் கிளவன் வீட்டுக்குள்ளே தான் திருட வேண்டிய பொருள் இருக்குது. கிளவி பார்த்தீங்களா பின்னாடி அப்படியே வந்து நைஸாக அடிச்சிடலான்னு நினச்சிது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன், அதனால் டக்குன்னு பின்னாடி ஓடி வந்துட்டேன். ஓகே இந்த நாய் யாரும் குலைக்குது என்னை பார்த்துட்டு. அதை பார்த்துட்டு இந்த கிழவன் வேறு வந்துடுவானே. சரி இந்த கிழவன் பக்கத்து தெருவுக்கு போனோன்னே அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த 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 கேம் பேர் என்னென்னா பேட் கிராணி. இந்த கேம் வந்து இப்போ மேலே போடணும். இது வந்து மொபைல்லே அவைலபிளாக இருக்குது. ஓகே பேக்கோடு அந்த கிழவன் வேறு சத்தத்தை கேட்டிருப்பான். இந்த நாய் வேறு ஒன்று குலைக்குது. சரி இப்போ வீட்டுக்குள்ளே போக வேண்டியதான். அந்த பேஸ்கெட் பால் தான் ஏற்கனவே நம்ம எடுத்தோமே, அப்புறம் அதுக்கு திருப்பி எடுக்க விடுறாங்க. சரி எதுக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இப்படி வச்சுருக்கோம்மா ஒரு மாதிரி கொலன்னு. இப்போ வந்து நான் இந்த கேமை விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் திருப்பி உள்ள பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பான், வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவான். சரி திருப்பியும் அந்த கிழமை வீட்டில் தான் திருடுன மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இது வந்து பாட்டாக தான் போட முடியும். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேமு. ஸோ வந்து என்ன இல்லீகல் கண்டென்ட்டு. சரி அந்த கிழமை வேறு கரெக்டாக உள்ளே போடுறானே. அந்த கிழமை கார் இருக்க இடத்துக்கு போயிட்டான். ஐயோப்பா பார்த்துறான் போட்டுறான். ஓடியாச்சு. கவர் போட்டுட்டான் அவனுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ உடனே ஓடிட்டு திரும்ப வேண்டியதை தேடிட்டு வந்துடலாம். அந்த கிழமை துரத்துறாங்க. சரி ஏன்டா இவ்வளோ நேரம் வாஷ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதுவா அது பயந்துட்டு அது கிழவன் துரத்துறத பார்க்குறதா இல்லை இது பார்க்குறதா வாஷ் கொடுக்குறதா? சரி அந்த கிழவனுக்கு ஒரு பவரை போட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். அந்த கிழவன் நேரத்துக்கு பவர்லேருந்து வெளியே வந்துருப்பான் நினச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜை திருடணுமா, திட்டு போய் உள்ளே போட்டு இப்போ வந்து போட்டாச்சு புட்டவுன்னு. இப்போ அடுத்தது என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளவி வீட்டில் போல். ஓகே கிளவிங்க ஃபர்ஸ்ட்டு கிளவி எங்கடா கிளவி கேட்கணும். கிளவி இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் வச்சு ஒரு திருப்தியோடு போய் திருடுங்க. கிளவி இங்கே இருக்குது இங்கே போகக்கூடாதுன்ட்டு. சரி கிளவிக்கு பவர் போட்டுட்டோம். கிளவிக்கு பவர் போடும்போது கிளவு வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ கிளவி பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சு. அதனால் நம்ம இங்கே வந்துட்டு ஸோ இதை வந்து இங்கே இருக்கிறத நான் திருடிட்டேன். இதை பாருங்கள் ஓடுறேன். இந்த கிழமை வேறு அடிக்கடி வந்துட்டே இருக்கான். ஏன்டா உன் வீட்டில் ஏதாவது திருநேன்? இப்போ கிளை வீட்டில் தானே திருநேன். சரிங்க நம்ம இதோட பார்ட் 1 பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். பார்ட் 2 வந்து நிறைய பொருள் திருடலாம். பாய்.